கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பா பிளேயிங் 11ல இவருக்கு இடமில்லன்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா ரொமேரியோ செப்பர்ட் இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் அவர் எடுத்தது நல்ல விஷயம் தான். ஆனா ரீசென்ட் டைம் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா அவர் விளையாண்ட கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருந்திருக்கு. இப்போ பங்களாதேஷ் கூட சீரீஸ் தோத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபில யார் அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல ஆடணுங்கிற ஒரு தாட் இருக்கு. யாரெல்லாம் இருக்க போறாங்க, என்ன மாதிரியான முடிவு இருக்க போறாங்க, ஜேக்கப் பத்தல், டிம் டேவிட், ரொமேரியோ செப்பர்ட்ல 3 பேர்ல யாருக்கு இடம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் லுங்கி எங்கடிக்கு இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் மேபி 1 or 2 மந்த்ல அவர் ரெடி ஆயிடுவாரு. ஐபிஎல்குள்ள ரெடி ஆகணும். பிகாஸ் ஹேசிலுட்டுக்கு அவர் தான் பேக்கப் பவுலரா இருக்காருங்கிறதுனால ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போறாரு. லுங்கி எங்கடி அவருடைய கம்பேக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொமேரியோ செப்பர்ட் ரீசன்ட் டைம்ல வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பங்களாதேஷ் இப்போ வந்துட்டு T20 சீரிஸ் நடந்துச்சு. 3 மேட்சஸ் அப்படிங்கிறது இருந்தது. முதல் மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 7 ரன் வித்தியாசத்துல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் தோத்தாங்க. உண்மையாலுமே வெஸ்ட் இண்டீஸ் தானா இது அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த டீம் 11 பிளேயரும் ஆல்ரவுண்டரா இருக்க முடியுமான்னு கேட்டா அந்த டீம்ல இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டீம்ல சேர்ஸ், அது மட்டும் இல்லாம கிங், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அடிக்கடி ஆடுறாங்க, திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது டீம்ல சுத்தமா இல்ல. அப்படி பார்க்கும்போது எல்லார பார்த்தாலும் எல்லாம் பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தவறாங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த வகையில ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொமேரியோ செப்பர்ட் ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவருடைய கரியர்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. அந்த கன்சிஸ்டன்சி சுத்தமாவே போச்சு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் தேஞ்சுக்கிட்டே வந்துருக்குன்னு சொல்லி ஆகணும். முதல் T20ல பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா 30 ரனுக்கு மேல கொடுத்து வச்சிருந்தாரு. 3 ஓவர் சம்திங். விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்க மாற்றம் கிடையாது. பட் எக்கானமி ரொம்ப ரொம்ப போவருங்க. எப்படியோ விக்கெட் விழுந்துருச்சு, அவரா எடுத்த மாதிரி தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பேட்டிங்லயும் சொதப்பிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ரெண்டாவது மேட்ச்லயே பார்த்தோம் அப்படின்னா 3 ஓவர்ல 30 ரனுக்கு மேல கொடுத்திருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே பேட்டிங்ல டக் அவுட் ஆகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் 17 பால்ல 22 ரன் அப்படிங்கிற மாதிரி போரான விஷயம் தான். 6, 4 எல்லாமே வருதுங்க. பட் இருந்தாலும் நிறைய பால் சாப்பிட்றாரு. ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி சுத்தமாவே போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ ஆர்சிபிக்கு அவருடைய நீட் எங்க இருக்கு அப்படின்னா ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டெத் ஓவர்லாம் பயங்கரமா அடி வாம்பாருங்க. மிடில் ஓவர்ஸ் தள்ளலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான். பட் இருந்தாலுமே அவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு. புபி, ஹேசுலிட்ட மட்டுமே டெத் ஓவர்ஸுக்கு வந்துட்டு 4 ஓவர் தள்ளி வச்சிருவாங்க. இனிஷியல் 4 ஓவர்ஸும் அவங்களே 2 ஓவர் போட்டா கூட மிடில் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் போடுறதுக்கு தான் அவங்களுக்கு ஆள் ரொம்ப முக்கியம். அதுல எஸ்தயாளுடைய பங்கு இருந்தாலும் சப்போர்ட்டிவ்க்கு ஒரு பவுலர் வேணும். அதுக்கு ரொமேரியோ செப்பர்ட் எடுப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வேற யாராவது ஒரு ஸ்பின்னரை வச்சோ இல்ல ஒரு குர்னால் பாண்டியா வச்சோ ஓவர் தள்ளிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவர் எடுத்த அந்த பினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல தான் எடுத்தாகணும். அந்த பொசிஷன்ல இவரை விட டிம் டேவிட் ஒரு படி மேல அப்படிங்கறத நான் பாக்குறேன். அவர் முதல் 3 பால்ல எப்படியோ ஒரு சிக்ஸ் அடிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் நிறைய பால் சாப்பிட மாட்டாரு. எல்லா பாலுமே ஹார்ட் ஹிட்டிங்காக தான் அவர் வந்து ட்ரை பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால இவரை விட பெட்டர் டிம் டேவிட். ஆனா டிம் டேவிட்டை விட இப்போ ஒருத்தர் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் இருக்காரு அப்படின்னா சின்ன பையன் ஜேக்கப் பத்தல். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்ல எங்கேயாவது ஒரு வகையில விட்டுட்டாரு அப்படின்னா கூட அடுத்த மேட்ச்ல ஒரு 70, 60, ஒரு 96 இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அவருக்கு ஓரளவுக்கு செம்மையாவே போச்சு, டீசெண்டா போச்சுன்னு சொல்லி ஆகணும். இன்னும் அதை 70, 90 இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல அவர் ஆடக்கூடிய விதம் ஒரு இயான் மார்கனை ஞாபகப்படுத்துறது, ஒரு பென் ஸ்டோக்ஸை ஞாபகப்படுத்துறது. கண்டிப்பா அவரு வேற லெவல்ல போக போறாரு. இப்போதைக்கு ஆர்சிபியில அந்த பினிஷிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கிட்டத்தட்ட 5-6% ஆடணும் அப்படின்னா ஜேக்கப் பத்தல் அப்படி இல்லைன்னா டிம் டேவிட் இந்த 2 பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொமேரியோ செப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் 90% வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னும் 2 மாசம் இருக்கு. ஓடிஎஸ் வரப்போகுது. பட் இருந்தாலும் T20 மாதிரி அதில் ஆடுவாரு அப்படிங்கிறது டவுட் தான். ஆர்சிபி எடுத்ததுல ரொமேரியோ செப்பர்ட் எடுத்தது தப்பு கிடையாது. பேக்கப்காக தான் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவரை விடவே பெட்டரா இருக்க ஆளுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபி பிளான்ல ரொமேரியோ செப்பர்ட் ரொம்ப முக்கியமெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டா ஜேக்கப் பத்தல் அப்படி இல்லைன்னா டிம் டேவிட் 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த பினிஷிங் டிபார்ட்மெண்ட். ஃபைனலா ஆர்சிபியோட பிளேயிங் 11ல ஃபாரினர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேசல்வுட் நம்பர் 1ங்க. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 2. இதுல மாற்றமே கிடையாது. அண்ட் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட். இந்த 3 பேர் கன்ஃபார்ம். அந்த 4ஆவதா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.